மொத்தம் 242 பேர் அந்த விமானத்தில் பயணம் செஞ்சாங்க. நாம் அங்கே உள்ள காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான க்ளூவாக எது அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ். அந்த பிளாக் பாக்ஸ் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதற்கு காரணம் அது கடலுக்குள்ளே எங்கேயாவது விழுந்தால் கூட தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அது ஆரஞ்சு கலரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிளாக் பாக்ஸ் கிடைத்து விட்டதாயின் அது ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், அதில் வீடியோ பதிவாகாது. கடைசியாக விமானிகள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது தெரிய வரும் விசாரணையில். அந்த பிளாக் பாக்ஸை ஆய்வு செய்த பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி எங்கே விபத்து நடைபெற்றதோ அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவ அமைப்பு சொல்லியிருக்காங்க, அதாவது 4 முதல் 5 மருத்துவ மாணவர்களை காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அல்லது 3 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த காணாமல் போன மாணவர்களின் நிலை என்ன என்பதை அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீட்பு பணி தீவிரமாக நடைபெறுகிறது. திரையில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்களோட லெஃப்ட் சைடில் அந்த விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் பாருங்கள், அந்த பில்டிங் மேலே இடிக்கிறது. இப்போ ஒரு மிகப்பெரிய நெருப்பு வரும் பாருங்கள், அதுதான் விமானம் இடிந்து அந்த ஆக்சிடெண்ட் காட்சியை பதிவு செய்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட ரைட் சைடில் அந்த சேதமடைந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விமானம் கட்டடம் மேலே இடிஞ்சது இல்லையா, அங்கே அந்த மீட்பு பணியில் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 204 பேர் உயிரிழந்து விட்டதாக பெங்களூரு அகமதாபாத்தின் போலீஸ் கமிஷனர் மாலிக் தெரிவித்திருக்கிறார். மேலும் சில பேர் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அங்கே விமான போக்குவரத்து துறை அமைச்சர் நின்று கொண்டிருக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு அமித்ஷா அவர்களும் அகமதாபாத் விரைகிறார். அங்கே மீட்பு பணி துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அந்த விமானத்தில் இருந்தவர்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. 242 பேரில் 204 பேர் உயிரிழந்து விட்டதாக போலீஸ் கமிஷனர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் நிலை என்ன என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு மீட்பு பணியினர் தீவிரமாக அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீயை அணைக்க ஃபயர் இன்ஜினில் கொண்டு அந்த தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அங்கே எப்படி மரம் செடி கொடிகள்லாம் எரிந்திருக்கிறது. அந்த பேசஞ்சர்ஸ் கொண்டு லக்கேஜை கொண்டு வைக்கிற காட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.